Hello everyone, welcome back to my channel. Now the Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இது just ஒரு market analysis video தான். இது எந்த விதமான டிப் கிடையாது, எந்த விதமான ஒரு கால் கிடையாது. இது ஜஸ்ட் என் வியூ ஆன் மார்க்கெட் நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் இதில் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. 15 மினிட்ஸில் போய் பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே ரிவர்சல் ஆகிருக்கு. நாளைக்கு எங்கே ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு 19,690க்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் செல் தான் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். செல் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி நெகட்டிவாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நெகட்டிவாக இருக்குது. இது இங்கேருந்து சைட்வேஸ் போகிற கூட சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ லட்சி நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் பண்ணுதுங்கிறது பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ 19,690க்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மார்னிங் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம லெவல் வரவே இல்லை. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணல. ஸோ அது போக இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு வேளை 43,520 இல்லை 43,535க்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக செல் பண்ணுவேன். இல்லை இந்த லெவல் கூட ஒரு நல்ல லெவல் தான் செல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் புல் பேக் கொடுத்துட்டு 43,650க்கு கீழே கூட செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் நாளைக்கு. ஆனால் மெயினாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லெவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாச்சும் 43,525க்கு கீழே தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி யூஎஸ் ஆயிலில் இன்றைக்கி மார்னிங்கே நமக்கு வந்துட்டு நம்மளோட கீ லெவல் செட்டப்போட ட்ரேட் கிடச்சிது. 9:45க்கு நான் ட்ரேட் பண்ணேன். 8 o'clock பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 9:45க்கு நான் என்ட்ரி பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் ஆச்சு. செகண்டு 2:45 ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. 2:45க்கு என்ட்ரி எடுத்து என்னாச்சுன்னா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்ம இந்தியன் சார்ட். ஓகே, ஸோ 2:45 என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணேன். ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ கீழே வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்து இந்த பிளாக் லைன் வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸஸ். ஸோ இங்கெல்லாம் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சேன். கரெக்டாக ஒரு ஈவினிங் டைமில் இந்த இடத்துல என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு ரிட்டன் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ என்னோடய டார்கெட் வந்துட்டு 6603. ஓகே, இதுதான் என் டார்கெட் இருந்துச்சு. இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு $79 மேலே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நான் பை பண்ணுவேன். அது வரைக்கும் எனக்கு பை செல் எதுவுமே கிடையாது. கீ லெவல் செட்டப் திருப்பி கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். அதாச்சும் இந்த லெவல் ஏதாச்சும் பிரேக் ஆச்சுன்னா நான் பை செல் ஏதாச்சும் பண்ணுவேன். அது வரைக்கும் என்கிட்ட எந்த செட்டப்பும் கிடையாது. ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு தெரியுது. அதுக்காக தான் நான் இங்கே என்டர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன். 15 மினிட்ஸில் போய் பார்த்தா தெரியும். மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இந்த பிரேக் அவுட் நம்ம இது வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டோம். டோட்டலி ஃபைன். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணணும். அதாச்சும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் என்னோடய என்ட்ரிஸில் ரொம்ப கிளியராக இருக்கேன். அதாச்சும் $79க்கு அப்புறம் நான் கண்டிப்பாக என்ட்ரி எடுப்பேன், ஒரு பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ கோல்டு பார்த்தா, கோல்டு மார்னிங் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போ நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டுருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி போகுதுன்னு. ஓகே, ஸோ மார்னிங் ஒரு ட்ரேட் கிடச்சிது. மார்னிங் ஒரு ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆச்சு. இப்போது ஈவினிங் ஒரு ட்ரேட் கிடச்சிது. இப்போ நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கோல்டில் என்னோடய மோஸ்ட் ப்ராப்ளி வந்துட்டு கீ லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் திருப்பியும் இனிஷியேட் ஆச்சுன்னா தான் ட்ரேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் கோல்டில் 1 ஹவரில். லெட்ஸ் சி எப்படி ஆகுதுன்னு. நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் 4 ஸ்டாக்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஒன் இஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2370 இருக்கும். ஸ்டாப் லாஸஸ் 2345, 2340. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா 2484, செகண்ட் டார்கெட் 2579, தேர்ட் டார்கெட் 2610. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல புல்லிஷ், அதாச்சும் வீக்லியில் நல்ல புல்லிஷாக இருக்குது. ஒரு சப்போர்ட் வாங்கிடுச்சு, செகண்ட் சப்போர்ட் வாங்கி போய்ட்டுருக்கு. இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இது ஒரு நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு ஷோல்டர், ஹெட், திருப்பி ஒரு ஷோல்டர். இது ஒரு நெக் லைன். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அப் மூமெண்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் ஃபார் ரிலையன்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃபோ எட்ஜ் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தா 1 2 தேர்ட் டைம் டச் பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போது வீக் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வீக் ஆகிடுச்சு. இந்த ப்ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நான் பை பண்ண மாட்டேன். என்னோடய பை லெவல் பார்த்தா 4940க்கு மேலே தான் நான் பை பண்ணுவேன்.
ஓகே 4940 வந்துச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன், பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் க்ரியேட்டிவும் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் செகண்ட் டைம் டைரெக்டாக ப்ரீச் பண்ணிடுச்சு. சின்ன ஒரு என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு இது ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ராஃபிட் புக்கிங் ஒன்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். இங்கே நான் கொஞ்சம் இன்னும் பொசிஷன் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாச்சும் 780 கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் லெட் இட் ரன் அஸ் மச் அஸ். டார்கெட்டுங்கிறது இல்லை கிடையாது, ஏன்னா அப்சைட் மொமெண்டம் இருக்குது. வெறும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அப்படி தான் பெரிய டார்கெட் பிடிக்க முடியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹீரோ மோட்டோகார்ப் வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பெனன்ட் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை கண்டிப்பாக ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அதாச்சும் எனக்கு ஒரு வேளை 3290 இந்த காஸ்ட்டில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன் வாங்கி ஹோல்ட் பண்ணுவேன். எங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 3625 வைக்கலாம், செகண்ட் டார்கெட் 4000 வரைக்கும் வைக்கலாம். ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியை திருப்பி டாக் பண்ணுறேன், அதை பாருங்கள். இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி. அதை ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் வெரி குட் ப்ராஃபிட்ஸ். ஓகே கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட் பண்ணிடுவேன், பிகாஸ் அது என்னோட பர்சனல் செட்டப். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ கைஸ் லைக் மை கான்டென்ட், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.